ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 7,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் ஜெர்மனி பயணம் குறித்த ஒரு பார்வை தற்போது பார்க்கலாம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஐரோப்பிய சுற்றுப்பயணம் புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் முதலில் ஜெர்மனியின் டுசல்டாஃப் நகரில் கால் பதித்தார். அங்கு அவரை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தூதரக தலைவர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ்கனவு எனும் ஜெர்மனி வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் கடல் தாண்டியும் நம் தமிழ் கலாச்சாரம் காக்கப்படுவதை கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக கண்டுகளித்தார். அத்துடன் அங்கு உரையாற்றிய போது, ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளுடன் வாருங்கள், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் உறவாக காத்திருக்கிறேன் என்று தாய் மண்ணிற்கு தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றார். அதன் பிறகு பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முதற்பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டு அகமகிழ்ந்தார் முதல்வர் ஸ்டாலின். ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோனில் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1.25 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியதை நினைவு கூர்ந்தார். அத்துடன் அங்கிருக்கும் அதிகாரிகளின் தமிழார்வத்தை கண்டு வியந்து போனார். அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்வென் வாக்மன். நான் தமிழ் துறையில் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தது எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். உங்கள் நிதி உதவிதான் இந்த துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் கொலோனில் தமிழ் கல்வி நடத்தி வர முடிந்து இருக்கிறோம். விண்டேஜ் கார்களுக்கு பெயர் போன புகழ்பெற்ற கிளாசிக் ரெமிஸ் எனும் ஆட்டோமொபைல் அருங்காட்சியகம் மற்றும் ஷோரூமை ஆர்வமுடன் சுற்றி பார்த்தார். உலகின் முதல் காரையும் உலக புகழ்பெற்ற ரேஸ் காரையும் அருகில் பார்க்கும் அனுபவத்தை பகிர்ந்து சிலாகித்தார். காலத்தால் அழியாத விண்டேஜ் பொக்கிஷங்களுக்கு மத்தியில் வரலாறு உயிர் பெறுவதை உணர்ந்தேன் என்று காலத்தின் பின்னோக்கிய பயணம் குறித்து பூரித்தார் முதல்வர் ஸ்டாலின். தொடர்ந்து ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலினின் முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் தொழிலதிபர்களுடனான சந்திப்பில் 7,020 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15,320 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கிடும் 26 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனின் முக்கிய தொழில்துறை நாடோ அதேபோல தமிழ்நாடுதான் இந்தியாவின் ஜெர்மனி என்று அழைத்தார். 5,000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு இருந்த தமிழ் நிலத்தில் தொழில் தொடங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் என முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் முதல்வர் ஸ்டாலின். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.